ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் ஒன்ஸ் அகெயின் டு அவர் சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு கணிதம் 6th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் முதல் பருவம் இயல் 1 எண்கள் அதிலுள்ள பயிற்சி 1.4 கீழ் வரக்கூடிய 6 முதல் 10 வரை உள்ள வினாக்களுக்கான விடைகளை காண இருக்கிறோம். வினா எண் 6 மற்றும் புறவய வினாக்கள் அதன் கீழ் இருக்கக்கூடிய வினா எண் 7, 8, 9 மற்றும் 10 ஆகிய வினாக்களுக்கான விடைகளை மிகவும் தெளிவான விளக்கங்களுடன் இப்பொழுது நாம் காணலாம். வினா எண் 6 ஒரு நகரத்தில் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை 43,43,645 ஆகவும் 2011ஆம் ஆண்டில் 46,81,087 ஆகவும் இருந்தது. அதிகரித்துள்ள மக்கள் தொகையின் உத்தேச மதிப்பை ஆயிரங்களில் முழுமையாக்குக. இதுதான் இதுக்குரிய வினா. அப்போ 2 ஆண்டுக்கான மக்கள் தொகையை கொடுத்துட்டாங்க. இதில் அந்த 2001லேருந்து 2011 வரைக்கும் எவ்வளவு மக்கள் தொகை அதிகரிச்சிருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த மக்கள் தொகையின் உத்தேச மதிப்பை அருகில் உள்ள ஆயிரங்களுக்கு என்ன செய்யணும்? முழுமையாக்கணும். இப்போ விடை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். விடை 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை. இப்போ வினாவில் கொடுத்துருந்த அந்த மக்கள் தொகை எழுதியாச்சு. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை, அதே போல் வினாவில் கொடுத்த அந்த 2011ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகையை எழுதியாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அதிகரித்துள்ள மக்கள் தொகையை ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த 2011ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை அதிலிருந்து 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகையை கழிச்சோன்னா நமக்கு அந்த அதிகரித்துள்ள மக்கள் தொகை கிடச்சிடும். இப்போ அதை தான் செஞ்சுருக்குறோம். 7ல் 5 போனால் 2, 8ல் 4 போச்சுன்னா 4, 0ல் 6 போகாது, 1 பாரோ பண்ணுறோம். அப்போ 10, 10ல் 6 போச்சுன்னா 4. இங்கே என்ன இருக்குது? இங்கேருந்து 1 தான் நம்ம கடை வாங்கிட்டோம். அப்போ இங்கே 0 ஆயிரும். அப்போ 8லேருந்து 1 கடை வாங்கினோம்னா இது 10, 10ல் 3 போச்சுன்னா 7, இந்த 8 7 ஆயிரும். 7ல் 4 போச்சுன்னா 3, 6ல் 3 போச்சுன்னா 3, 4ல் 4 போச்சுன்னா 0, அது எழுத தேவையில்லை. அப்போ 3,37,442 இதுதான் அதிகரித்துள்ள மக்கள் தொகை. இந்த மக்கள் தொகையை என்ன பண்ணணும்னா, உத்தேச மதிப்பு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அருகில் உள்ள ஆயிரங்களுக்கு முழுமையாக்கி கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த 3,37,442 எழுதியாச்சு. இதில் அந்த 1000ஆவது இடமதிப்பு கொண்ட எண் எதுன்னு பார்த்தோன்னா 1, 10, 100, 1000. இந்த 7 தான். அதை நம்ம அண்டர்லைன் பண்ணியாச்சு, அடிக்கோடிட்டு காமிச்சாச்சு. அதற்கு அடுத்த எண்ணை பார்க்குறோம் 4. இந்த 4 ஆனது 5 விட சிறியதாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த 7ஐ அப்படியே எழுதவும். இந்த 7ஓட 1 கூட்டி எழுதக்கூடாது, இந்த 7 அப்படியே எழுதணும். அப்போ இங்கே இந்த 3 அப்படியே எழுதிக்கிறோம், இந்த 3 அப்படியே எழுதிக்கிறோம். இந்த 7 மாற்றம் செய்யவே இல்லை, அப்படியே 7 எழுதிட்டு மீதம் இருக்கிற இலக்கங்களை 0வாக மாற்றிடும். அப்போ இதுதான் நமக்கு தேவையான விடை. அதாவது அதிகரித்துள்ள மக்கள் தொகையின் உத்தேச மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தோன்னா 3,37,000. இதுதான் இதற்கான விடை. புறவய வினாக்கள். வினா எண் 7 ஓர் எண்ணை ஆயிரங்களில் முழுமையாக்கினால் கிடைப்பது 11,000 எனில் அந்த எண். இப்போ ஒரு எண் இருக்குது, அந்த எண்ணை அருகில் உள்ள ஆயிரத்துக்கு முழுமையாக்குறோம். அப்படி ஆக்கும்போது நமக்கு எந்த எண் கிடைக்குதுன்னா 11,000 கிடைக்குது. அப்படின்னா அந்த எண், எந்த எண்ணை நம்ம முழுமையாக்கினா இந்த விடை வந்திருக்கும். அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த எந்த எண்ணுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு எண்ணாக தான் நம்ம செய்யணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். 10,345, 1, 10, 100, 1000. இந்த 0 தான் 1000ஆவது இடம். அதனால் அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கிறோம், அடிக்கோடிட்டு காமிச்சிருக்கிறோம். அதுக்கு அடுத்த எண் 3, இது 5ஐ விட குறைவாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? தேர்ஃபோர் 0வை அப்படியே எழுதவும். இந்த 3 5ஐ விட குறைவாக இருக்கிறதுனால இந்த 0வை நம்ம அப்படியே எழுதிக்கிற வேண்டியதுதான். அப்போ இந்த 1 அப்படியே எழுதிக்கிறோம், இந்த 0வை அப்படியே எழுதிட்டு மீத இருக்கிற இலக்கங்களை 0 ஆக்கிறோம்.
அப்போ என்ன கிடைக்குது? 10,000 அப்படின்னு கிடைக்குது. பட் இது வந்து வினால அவங்க கொடுத்த எண் கிடையாது. ஸோ இது வந்து சரியான ஆப்ஷன் கிடையாது. இப்போ அடுத்த எண்ணுக்கு வருவோம். அடுத்து 10,855ன்னு கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் 1, 10, 100, 1000 0 தான் வருது. அதை அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்த எண்ணை பார்க்குறோம் 8. 8 வந்து 5 விட அதிகமாக இருக்கும். தேர்ஃபோர் இந்த 0வோட 1 கூட்டணும். இப்போ 0வோட 1 கூட்டினா என்ன கிடைக்கும்? 1. அப்போ எழுதும்போது 1, இந்த 0 இப்போ 1 ஆயிடுச்சு. மீதம் இருக்கிற இலக்கங்களை 0வாக மாற்றிடுறோம். இப்போ வினால் அவங்க இந்த எண்ணை தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த எண்ணை நம்ம 1000வது இடத்துக்கு முழுமையாக்கணும்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? அவங்க கொடுத்துருக்கிற எண் கிடைக்கும். அதாவது இந்த 10,855 முழுமையாக்கணுன்னா தான் இந்த எண் கிடைக்குது. அப்போ எது சரியான விடை? இதுதான். அப்போ விடை ஆ 10,855. இதுதான் இதற்கான விடை. இப்போ வினா எண் 8 76,812 அருகிலுள்ள நூறுகளின் உத்தேச மதிப்பு. அப்போ இந்த எண்ணை அருகில் இருக்கக்கூடிய நூறுகளுக்கு நம்ம முழுமைப்படுத்தணும்னா நமக்கு எந்த எண் கிடைக்கும்? அதுதான் அவங்க கேட்கக்கூடிய ஆன்சர். இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து இதை இப்போ முழுமைப்படுத்தி பார்ப்போம். 76,812 1, 10, 100 அதை வந்து அடிக்கோடிட்டு அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கிறோம். அதற்கு அடுத்த எண் என்ன? 1. இந்த 1 வந்து 5 விட குறைவாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த 8ஓட 1 கூட்ட தேவையில்லை. 8 அப்படியே எழுதிக்கலாம். 8ஐ அப்படியே எழுதவும். சரி, அப்போ 7 அப்படியே எழுதியாச்சு, 6 அப்படியே எழுதியாச்சு. இந்த 8ஐயும் அப்படி எழுதி மீதம் இருக்கிற இலக்கங்களை 0வாக மாற்றியாச்சு. அப்போ 76,800. இப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஈல இருக்குது. அப்போ இதுதான் சரியான விடை. ஸோ விடை ஆப்ஷன் இ 76,800. இப்போ வினா எண் 9 97,85,764 அருகில் உள்ள லட்சத்தின் உத்தேச மதிப்பு. அதாவது இந்த எண்ணை அருகில் உள்ள லட்சத்துக்கு முழுமைப்படுத்த சொல்கிறாங்க. அவ்வாறு முழுமைப்படுத்தும் போது கிடைக்கக்கூடிய உத்தேச மதிப்பு என்ன? அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த எண்ணை நம்ம எழுதியாச்சு. 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். அப்போ அந்த 7 தான் அது. அதை வந்து அடிக்கோடிட்டு காமிச்சிருக்கிறோம், அண்டர்லைன் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அடுத்த எண்ணை பார்க்குறோம் 8. இந்த 8 வந்து 5ஐ விட அதிகமாக இருக்கும். அப்போ இந்த 7ஓட 1 சேர்த்துக்கலாம். தேர்ஃபோர் 7 + 1 = 8. அப்போ இந்த 9 அப்படியே எழுதிக்கிறோம். இந்த 7 வந்து இப்போ 8ஆக மாறிடுச்சு. மீதம் இருக்கிற இலக்கங்களையெல்லாம் 0வாக எழுதிக்கிறோம். அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். அப்போ விடை அப்படின்னு போட்டு அந்த ஆப்ஷன் ஆவை எழுதி அந்த எண்ணை நம்ம எழுதியாச்சு. வினா எண் 10 1,67,826 மற்றும் 2,765 ஆகியவற்றின் கழித்தலை அருகில் உள்ள ஆயிரங்களுக்கு முழுமையாக்க கிடைக்கும் உத்தேச மதிப்பு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த எண்ணிலேருந்து இந்த எண்ணை நம்ம ஃபஸ்ட்டு கழிக்கணும். கழித்ததுக்கப்புறம் வர்ற விடையை அருகில் உள்ள ஆயிரத்துக்கு நம்ம முழுமையாக்கணும். அப்படி முழுமையாக்கும் போது எந்த ஆன்சர் கிடைக்கும் அப்படின்றத இந்த 4 ஆப்ஷனில் சூஸ் பண்ணணும். இப்போ அதை தான் செய்ய போகிறோம். இந்த எண்ணை எழுதியாச்சு. அடுத்து இந்த எண்ணை எடுத்து கீழே எழுதியாச்சு. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம், கழிக்கிறோம். நமக்கு இந்த கீழே கொடுக்கப்பட்ட இந்த எண் கிடைக்குது. இப்போ இந்த எண்ணை அருகில் உள்ள ஆயிரத்திற்கு நம்ம முழுமையாக்க போகிறோம். இப்போ அந்த கழித்து வந்த எண்ணை எழுதியாச்சு. 1, 10, 100, 1000. இப்போ இதுக்கு அடுத்த எண் என்ன? 0. இப்போ 0 வந்து 5ஐ விட குறைவாக இருக்குது. அதனால இந்த 5ஐ நம்ம மாற்றாமல் அப்படியே எழுதவும். அந்த 5ஐ நம்ம அப்படியே எழுதிடணும். அப்போ என்ன ஆகும்? இந்த 1 எழுதிக்கிறோம், 6 எழுதிக்கிறோம், இந்த 5ஐ எழுதிக்கிறோம். மீதம் இருக்கிற 3 இலக்கங்களையும் 0வாக மாற்றிடுறோம். இப்போ இது ஏற்கனவே 0வாக தான் இருக்குது. இந்த 2ஐயும் 0வாக மாற்றினோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 1,65,000. இப்போ இது ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இந்த ஆவண்ணா இதுதான் அதோடைய ஆன்சர். ஸோ விடை ஆப்ஷன் ஆ 1,65,000 அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறோம்.